வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4வது பாடத்தை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிற பொருட்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் காணப்படுகின்றன. எந்தெந்த பொருள் எந்தெந்த வரிசைக்கு முன்னராக காணப்படுகிறதோ அதற்கும் அந்த வரிசையில் வருகிற செய்திக்கும் தொடர்பு இருப்பதை பார்க்க முடியும். 7 சபைகளுக்கான செய்தி வரிசைக்கு முன்னராக குத்துவிளக்கு காணப்பட்டது. 7 முத்திரை பற்றி படிப்பதற்கு முன்னராக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறதாக காட்டப்படுகிறது. இது தகன பலிபீடத்துக்கு சம்பந்தமான ஒரு செயலாகும். அதை நாம் விளங்கி கொண்டோம் என்றால் 7 முத்திரைகள் என்ன சொல்கின்றன என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் நாம் இதை தியானிப்பதற்கு முன்னராக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும்போது எங்கள் கண்களை திறந்தரலும், எந்த அளவிற்கு நீர் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களில் அசைவாடவும், எங்கள் உள்ளங்களை திறந்து இயேசுவை நாங்கள் பார்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். பூமியின் வடபகுதியில் ஆர்க்டிக் மகா சமுத்திரம் இருக்கிறது. ஆர்க்டிக் கடற்கரையில் கிளமாட் என்கிற ஒரு பறவை காணப்படுகிறது. குறைந்த பரப்பளவில் அதிகமான பறவைகள் கூட்டமாக வாழ்கின்றன. ஆயிரக்கணக்கான பறவைகள் சிறிய பகுதியில் முட்டையிட்டு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பறவைக்கும் தன்னுடைய முட்டை எது என்று தெரியும். ஒரு முட்டை கொஞ்சம் அசைக்கப்பட்டிருந்தாலும் தாய்ப்பறவையானது அந்த முட்டையை மறுபடியுமாக சரியான இடத்தில் வைத்து விடுமாம். அந்த முட்டையின் மேலே அநேக கோடுகள் இருக்கின்றன. நாம் பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரிவதில்லை. ஆனால் அந்த கோடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசங்களை ஒவ்வொரு பறவையும் சரியாக கவனித்து தன்னுடைய முட்டை எது என்று கண்டுகொள்கிறது என்று சொல்கிறார்கள். கிளமாட் பறவை தன்னுடைய முட்டை எது என்பதை இனம் கண்டுகொள்வது போல நம் ஆண்டவரும் தம்முடையவர்கள் யார் என்பது அறிந்தவராக இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2:19 இவ்வாறு வாசிக்கிறோம்: தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது தேவனுக்கு தெளிவாக தெரியும். இதுதான் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த உறுதியான அஸ்திபாரத்தை மனதில் வைத்திருந்து நாம் வாழும்போது நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின 4:11 தேவனை துதித்து பாடுகிற ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். தேவன் தங்களை சிருஷ்டித்ததினாலே அவர்கள் தேவனை துதித்து பாடுகிறார்கள். சிருஷ்டிப்பை பற்றி பேசும்போது சங்கீதக்காரர் இவ்வாறு சொல்கிறார்: என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. தாயின் வயிற்றிலே நாம் இருக்கும்போது தானே தேவன் நம்மை பார்த்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னது என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் வருவது இல்லை. அப்படி இருந்தும் சில சமயங்களில் வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் சந்திக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு நன்மைக்காகவே தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். எனவே எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை தொழுகை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஞானத்தையும் தேவன் நடத்துகிற விதத்தையும் நாம் எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்போது பிரமித்து தேவனை பார்த்து அவருக்கு நன்றி சொல்வது தான் உண்மையான தொழுகையாக இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிற இந்த வசனத்தையும் பாருங்கள்: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். எதற்காக துதிக்கிறதாக அவர் சொல்கிறார்? என்னை நீர் உண்டாக்கின விதம் பிரமிப்பை எனக்கு உண்டாக்குகிறது. இந்த பிரமிப்பு தான் தொழுகையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும்
கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் என்று அவர்கள் பாடியதாக வேதாகமம் சொல்கிறது. தேவ சித்தத்தினாலே நாம் உண்டாக்கப்பட்டோம். தேவன் நம்மேல் அக்கறையுடையவராக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளும்போது சகல மகிமையும் கனமும் வல்லமையும் உமக்கே உரியது என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம். இதுதான் உண்மையான தொழுகை. இப்படிப்பட்ட தொழுகை பரலோகத்தில் நடந்ததாக வேதாகமம் சொல்கிறது. அந்த தொழுகையை செய்தவர்கள் யார்? வெளிப்படுத்தல் 4:10 வாசிக்கிறோம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தார்கள். இங்கே கிரீடம் என்பது ஸ்டெஃபனோஸ் என்பது வெற்றி அடைவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரீடம். இந்த வெற்றியை தாங்கள் பெற்றதற்கு காரணம் தேவனே என்பதை அவர் உணர்ந்திருக்கிறதுனால அவரை தொழுது கொள்ளும்போது அந்த வெற்றி கிரீடங்களை தேவனுடைய பாதத்தருகே அவர்கள் வைக்கிறார்கள், வணக்கமாய் விழுகிறார்கள். இந்த வணக்கமாய் விழுதல், தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தல் என்பதெல்லாம் எல்லாம் தேவனே நடத்தினார் என்பதை உணர்ந்த செயலாக இருக்கிறது. தொழுகை என்பது இதுதான். நான் செய்துவிட்டேன் என்பது அல்ல, தேவன் எனக்கு செய்திருக்கிறார், எனக்கு செய்து வருகிறார் என்பதை எப்போது உணர்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய மனது உண்மையான தொழுகையின் பக்கமாக வந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரை தொழுது கொண்டார்களே, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று வெளிப்படுத்த 4:9 சொல்கிறது. அவர் உயிரோடு இல்லாத காலம் இல்லவே இல்லை. நாம் அனைவரும் காலங்களுக்கு உட்பட்டவர்கள். நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உண்டாக்கப்பட்டோம். உலகத்திலே நாம் பார்க்கிற ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உண்டாக்கப்பட்ட ஒன்றாகும். ஆனால் தேவன் அப்படி உண்டாக்கப்பட்டவர் இல்லை. அதை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் வேதாகமம் அப்படித்தான் சொல்கிறது. காலத்தில் எல்லை உள்ளவர்களாக இருக்கிற நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக இது தவறு என்று நாம் சொல்ல முடியாது. வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற எத்தனையோ பொருட்களை அது எவ்வாறு உண்டானது என்பதையும் எவ்வாறு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அரிசியை சமைத்து சோறாக நாம் சாப்பிடுகிறோம். இந்த அரிசி எவ்வாறு சோறாக மாறுகிறது, அல்லது இந்த அரிசி எவ்வாறு உண்டானது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நான் சாப்பிடுவேன் என்று எவரும் அடம்பிடிப்பதில்லை. தேவனுடைய செயலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் அதை செய்கிறார் என்பதை எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போது நம்முடைய மனது தொழுகையின் பக்கமாக செல்கிறது. பிதா பரலோகத்தின் நிர்வாகியாக இருக்கிறார், சிருஷ்டிகர். அவர் நம்மை ஆளுகை செய்கிறபடியினாலே அவர் உயிரோடு இருக்கிறவராக சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறதுனால நம்மை முற்றிலுமாக அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கலாம். இறுதி எப்பொழுதுமே நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். அந்த சிங்காசனத்தை சுற்றி எவ்வாறு இருந்தது என்கிற ஒரு காட்சியானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று என்று சொல்லப்படுகிறது. வானவில் என்பது தேவன் உடன்படிக்கையை காக்கிறவர் என்று நமக்கு உணர்த்துகிற ஒன்றாகும். நோவா பேழையை விட்டு வெளியே வந்த பிறகு இனிமேல் இந்த பூமி முழுவதையும் நான் வெள்ளத்தால் அழிக்கப் போவதில்லை என்று சொல்லி இந்த வானவில்லை அடையாளமாக காட்டுகிறார். எனவே வானவில் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்பதை சுட்டிக்காட்டத்தக்கதாக அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருக்கிறது. ஆண்டவர் அநேக உடன்படிக்கைகளை தம்முடைய பிள்ளைகளோடு செய்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனோடும் ஆண்டவர் செய்து கொள்கிற ஒரு முக்கியமான உடன்படிக்கையை பற்றியும் நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். யாத்ராகமம் 20 அதிகாரம் 6 வசனம் இவ்வாறு சொல்கிறது:
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இந்த 10 கற்பனை உள்ள பெட்டியை உடன்படிக்கை பெட்டி என்று சொல்கிறோம். ஏனென்றால் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை அந்த பெட்டி தன்னுக்குள்ளாக வைத்திருக்கிறது. என்ன உடன்படிக்கை? 10 கற்பனையை எழுதி கொடுத்த ஆண்டவர் அந்த 10 கற்பனைக்குள்ளாக உடன்படிக்கை வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீ என்னிடத்தில் அன்பாக இருந்து என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொண்டா என்றால் நான் உனக்கு 1000 தலைமுறை மட்டும் நன்மை செய்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வானவில் உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கும்போது தேவன் செய்த எல்லா உடன்படிக்கைகளையும் அவர் நிறைவேற்றுவார், அவர் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிவதற்கு நம்மை நாம் ஒப்படைக்கும்போது தேவன் நமக்கு வாக்கு பண்ணின நன்மையும் நிச்சயமாக நமக்கு செய்வார். பரலோகத்தில் தேவனை தொழுது கொண்டவர்கள் யார் என்பதை காட்டும்போது வெளிப்படுத்த 4:4 இவ்வாறு சொல்கிறது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். 24 மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இவர்கள் யார்? இவர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்முடி சூடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? வெண்வஸ்திரம் என்பதின் அர்த்தம் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். ஏசாயா 1:18 இவ்வாறு சொல்கிறது. உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நம்முடைய பாவங்கள் நீங்கி நாம் வெண்மையாவோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதாவது வெண்மை நிறமானது பாவம் இல்லாத நிலையை சொல்கிறது. பல சமயங்களில் ஒரு அர்த்தத்தை நாம் மீண்டும் மீண்டுமாக படித்து வருகிறோம். பாவம் என்பது நியாயப்பிரமாணத்தை மீறுதல், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதல் அன்பு என்று வேதாகமம் சொல்கிறது. எனவே பாவம் என்பதற்கு எதிர்ப்பதம் அன்பு. பாவம் இல்லாத நிலை என்றால் அன்பு உள்ள நிலை என்று அர்த்தமாகும். இந்த 24 மூப்பர்களும் அன்புள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள். அன்புள்ளவர்களாக மாறுவது என்பது நாம் பேசுவது எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதானது அல்ல. செயல்படுத்த வேண்டும் என்று நாம் பிரயாசப்படும்போது அப்படி பிரயாசப்படுகிறவர்கள்தான் அதில் இருக்கக்கூடிய போராட்டம் என்ன என்பதை அறிவார்கள். அந்த போராட்டத்தில் இவர்கள் வெற்றியடைந்தவர்கள் என்பதையும் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இவர்கள் பொற்கிரீடத்தை சூடியிருந்தார்கள். பொற்கிரீடம் என்றால் என்ன? இங்கே கிரீடம் என்று சொல்வது ஏற்கனவே குறிப்பிட்ட பிரகாரமாக ஸ்டெஃபனோஸ் என்பதாகும். இது அரச கிரீடம் இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்கள் அல்லது இது போன்ற பந்தயங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு இலைகளால் ஆன கிரீடத்தை தலையிலே சூடுவார்கள். அந்த கிரீடத்தை தான் ஸ்டெஃபனோஸ் என்று கிரேக்க வேதாகமம் அழைக்கிறது. இங்கே இலைகளினால் ஆன ஒரு கிரீடம் அல்ல, பொன்னால் ஆன கிரீடம் சூட்டப்படுகிறது. 1 கொரிந்தியர் 9:25 அழிவுள்ள கிரீடம் அழிவில்லாத கிரீடம் என்று 2 விதமான கிரீடங்களை குறித்து பேசுகிறார். அழிவுள்ள கிரீடம் என்பது இலையினால் செய்யப்பட்ட கிரீடம், அழிவில்லாத கிரீடம் என்பது இந்த பொன் கிரீடமாகும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, வெற்றி அடைந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பொற்கிரீடத்தை தருகிறார். எனவே பாவத்தோடு போராடி அன்புள்ள நிலைக்கு வருவதற்கு போராடி வெற்றி பெற்ற மனிதர்கள்தான் இந்த 24 மூப்பர்கள். இவர்கள் யார்? 1 நாளாகமம் 24 தேவனுக்கு ஊழியம் செய்த ஆசாரியர்கள் 24 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். 19 இவ்வாறு சொல்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே.
அதற்கு முன்னராக இந்த 24 வகுப்பு பிரிக்கப்பட்டதை பற்றி வேதாகமம் பேசுகிறது. ஆசாரியர்கள் 24 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு வகுப்பைச் சேர்ந்தவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆசாரியர்களாக ஆலயத்தில் பணி செய்வார்கள். எனவே இந்த 24 மூப்பர்கள் என்பது இந்த 24 வகுப்பு ஆசாரியர்களை சுட்டிக்காட்டுகிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆசாரியர்கள் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த 24 மூப்பர்கள் பாடும்போது இவ்வாறு சொல்லுகிறார்கள்: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆசாரியர்கள் என்பவர்கள் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. அரசாளுவோம் என்று எதிர்காலத்தில் இவர்கள் அரசாளப் போவதாக சொல்வது போல் இந்த பாடல் தெரிகிறது. ஆனால் இங்கே அரசாளுகிறோம் என்று நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் என்று வேத மொழிபெயர்ப்பாளர்கள் பலர் கருதுகின்றார்கள். பூமியிலே தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இது சுட்டிக்காட்டுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 5:9 இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள்: சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் என்று சொல்லுகிறார்கள். எல்லா கோத்திரங்கள், எல்லா பாஷைக்காரர், எல்லா ஜனங்கள், எல்லா ஜாதிகள் என்பது பூலோகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் சுட்டிக்காட்டுகிற வார்த்தைகளாகும். 4 பிரிவாக சொல்லப்பட்டிருப்பது 4 திசைகளிலும் உள்ள எல்லா வகையான மக்களையும் என்று பல சமயங்களில் வேத வியாக்கியானியர்கள் கருதுகிறார்கள். எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் இருந்தும் எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் என்று சொல்கிறார்கள். மீட்டு கொண்டீர் என்கிற வார்த்தை பிற இடங்களிலே கிரயத்திற்கு வாங்கி கொண்டீர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லுகிற எல்லா இடங்களிலும் இதே கிரேக்க வார்த்தை தான் வருகிறது. எனவே எங்களை இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நீர் எங்களை மீட்டு கொண்டீர் என்று இவர்கள் பாடுகிறார்கள். உலகின் எல்லா பகுதிகளிலும் இருந்து எங்களை மீட்டு கொண்டீர் என்று சொல்லுகிறார்கள். எனவே உலகின் எல்லா பகுதிகளிலும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள் இந்த 24 மூப்பர்களாக கருதப்படுகிறார்கள். கிரயத்திற்கு வாங்கப்பட்ட மனிதர்கள்தான் இந்த 24 மூப்பர்களும். தேவனை தொழுது கொள்கிற அந்த கூட்டத்தில் வேறு சிலரும் இருக்கிறார்கள். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன என்று 6ஆம் வசனம் சொல்கிறது. எப்படி அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் சிங்காசனத்தின் மத்தியிலும் 4 ஜீவன்களும் இருந்திருக்க முடியும்? இந்த 4 ஜீவன்கள் எவ்வாறு தோற்றமளித்தனவோ அந்த தோற்றமுடைய 4 ஜீவன்களை குறித்து எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். இந்த 4 ஜீவன்களை கேருபீன்கள் என்று எசேக்கியேல் அழைக்கிறது. இந்த கேருபீன்கள் சிங்காசனத்தை சுமந்து கொண்டிருந்ததாக அங்கே காட்டப்படுகிறது. இந்த 4 ஜீவன்களுக்கு மேலே ஒரு மண்டலம் இருந்ததாகவும் அந்த மண்டலத்துக்கு மேலே ஒரு சிங்காசனம் இருந்ததாகவும் அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்ததாகவும் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். தேவனை சுமந்து கொண்டு செல்வதாக இந்த கேருபீன்கள் காட்டப்படுகின்றன. தேவனுடைய வாகனம் என்று சிலர் இதை சொல்லுகிறார்கள். ஆனால் இது போன்ற சிருஷ்டிக்கப்பட்ட கேருபீன்கள் மேல்தான் அவர் பயணிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இது போன்ற அடையாளங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த தேவதூதர்கள் மூலமாக தேவன் தாம் செய்ய நினைக்கிற வேலைகளை செய்து முடிப்பதனாலே தேவனை இவர்கள் சுமந்து செல்வதாக சொல்லப்படுகிறது. நாமும் கூட தேவனை சுமந்து செல்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த தேவதூதர்களை பற்றி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: தேவனுடைய பிள்ளைகளுக்காக
அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் என்று இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தகுந்த விதத்தில் பூமியிலே வந்து தேவனுடைய மக்கள் மத்தியிலே வேலை செய்கிற தூதர்களை இந்த ஜீவன்கள் சுட்டி காட்டுகின்றன. பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் தேவனை தொழுது கொள்வதாக இந்த காட்சி காட்டப்படுகிறது. பரலோகத்திலிருந்து தேவனை தொழுது கொள்கிற இந்த கேருபென்கள் அல்லது பரலோகவாசிகள் முற்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்தவைகளாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. பூலோகத்தில் நடக்கிற ஊழியத்தை இந்த தேவதூதர்கள் உற்று பார்த்து வருகிறார்கள் என்று 1 பேதுரு 1:12 வாசிக்கிறோம். முன்னேயும் பின்னேயும் சுற்றிலும் கண்களால் நிறைந்தவைகளாக அவைகள் இருப்பதாக சொல்லப்படுவதால் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறவர்கள் பூலோகத்தில் நடக்கிற ஊழிய வேலைகளை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற வார்த்தையானது நமக்கு ஆறுதலை தர வேண்டும். அதே சமயத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை செய்து வருகிறார் என்பதையும் அவர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உற்று பார்த்து கொள்வதன் மூலமாக தேவனுடைய திட்டங்கள் சரியானவை தான் என்பதும் சாத்தான் சொன்னது பொய் என்பதையும் அவர்கள் தெளிவாக கற்றுக்கொள்கிறார்கள். இந்த 4 ஜீவன்களை பற்றி பல விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை அனைத்தையும் தனித்தனியாக நாம் ஆராய்வதற்கு நேரமில்லை. ஆனாலும் மேலோட்டமாக அந்த அடையாளங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக இருந்தது. 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக இருந்தது. 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாக இருந்தது. 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. இந்த 4ம் இந்த தேவதூதர்களின் 4 தன்மைகளை சுட்டிக்காட்டுகிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிங்கத்தை போன்ற தைரியம், காளையை போன்று உழைக்கக்கூடிய தன்மை, மனுஷனை போன்று சிந்திக்கக்கூடிய தன்மை, கழுகை போன்று பறக்கக்கூடிய தன்மை இந்த தேவதூதர்களுக்கு இருந்தன என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தன்மையுடைய தூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். நம் மத்தியில் நடக்கிற ஊழியத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாகவே நமக்கு ஆறுதலான வார்த்தைகள்தான். இந்த 4 ஜீவன்கள் தேவனை எவ்வாறு பாராட்டுகின்றன, போற்றி புகழ்கின்றன என்பதை பாருங்கள். அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று வசனம் சொல்கிறது. பரிசுத்தர் என்றால் வித்தியாசமானவர் என்ற அர்த்தம். எந்த அளவுக்கு வித்தியாசமானவர்? அகப்பே என்று சொல்லப்படுகிற அன்பு அவரிடத்தில் காணப்படுகிறது. அகப்பே என்கிற அந்த அன்பை தமிழிலே நாம் சான்றாண்மை என்று கூறலாம். நீ எவ்வளவுதான் என்னை வெறுத்தாலும் என்னை ஒதுக்கினாலும் நான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்லுகிற அன்புதான் தேவனுடைய அன்பு. அப்படிப்பட்ட அன்பை உடைய பரிசுத்தராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன் அவர்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்? அதற்கு காரணம் இருக்கிறது. சாத்தான் தேவனை பற்றி பேசும்போது அவர் நல்லவர் இல்லை என்கிற கருத்தை பரப்பி வருகிறான். இல்லை, அவர் நல்லவர்தான், நீ சொல்வது போல் இல்லை, அவர் வித்தியாசமானவர் என்பதை இவர்கள் இங்கே பாடலாக பாடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலும் தாங்கள் பார்க்கின்ற மற்ற அனுபவங்களிலுமிருந்து தேவன் எவ்வளவுக்கு நல்லவர் என்பதை புரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாடலை பாடுகிறார்கள். பரலோகத்திலே தொழுகை என்பது இவ்வாறாக நடக்கிறது. பூலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய தொழுகையும் எப்படிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். தேவத்துவத்தின் 3 நபர்களில் ஒருவரான பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே செயல்பட்டு வருகிறார். தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம்.
எனவே ஆவியானவர் இங்கே 7 ஆவிகளாக அல்லது 7 அக்கினி தீபங்களாக காட்டப்படுகிறார். ஆவியானவர் நம்மில் செயல்படும்போது நம்முடைய சிந்தையானது தேவனை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக மாறுகிறது. மகிமையின் பிதா தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்தால் ஒழிய தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நாம் சுயமாக சிந்தித்து தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இல்லை. எனவே ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் நமக்கு தெளிவை உண்டாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை அறிந்து கொள்ள நம்முடைய மனதில் பேசுகிறவர் ஆவியானவர் தான். தீபங்கள் வெளிச்சம் கொடுப்பது போல ஆவியானவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து தேவனை புரிந்து கொள்ளத்தக்கதான வெளிச்சத்தை நமக்கு தருகிறார். இதே ஆவியானவர் அடுத்த அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் 7 கண்கள் என்று சுட்டி காட்டப்படுகிறார். ஆட்டுக்குட்டி 7 கண்களை உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம் என்று வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. மனிதனுடைய ரட்சிப்புக்காக பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் எவ்வாறு இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. நம்மை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர், நமக்கு சரியான வெளிச்சத்தை தருகிற ஆண்டவராகிய ஆவியானவர் இந்த பூமி முழுவதும் நம்மை கண்காணிக்கிறவராகவும் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த 7 கண்கள் 7 ஆவிகள் என்பது கூட பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு உவமைதான். சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அற்பமான ஆரம்பத்தின் ஆளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். செருபாபேல் என்பவர் யூதருடைய ஆலயத்தை 2வது முறை கட்டிய யூத தலைவர் ஆவர். அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருந்ததை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. அவருடைய கையிலே தூக்கு நூல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்டடம் கட்டும்போது மதில் செங்குத்தாக இருப்பதற்காக இந்த தூக்கு நூலை பயன்படுத்துவார்கள். இவ்வாறு சரியான முறையிலே அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருந்த செருபாபேலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்ப்பதாக இங்கே சொல்கிறார். இந்த 7 கண்களும் தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இந்த ஆரம்பம் அற்பமானதாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீர்கள். ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது அது அற்பமானதாக தெரியலாம். ஆனால் நீங்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தரின் 7 கண்களாகிய ஆவியானவர் உற்று கவனித்து சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் இந்த வேலையை நாம் செய்யலாம். ஏனென்றால் தேவத்துவத்தின் 3ஆம் நபராகிய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஏன் இவரை 7 ஆவிகள் 7 ஆவிகள் என்று நாம் சொல்லுகிறோம்? அவர் 7 விதமாக நம்மில் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. நமது வாழ்க்கையில் வெற்றி தருகிறவர் ஆவியானவரே. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இங்கே 2 தன்மைகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி இன்னும் 2 சொல்லப்படுகின்றன. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி இன்னும் 2 சொல்லப்படுகின்றன. கர்த்தருடைய ஆவி என்று 7வது தன்மை சொல்லப்படுகிறது. இந்த 7 விதமான தன்மைகளை உடையவராக ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார். இந்த 7 விதமான தன்மைகளும் நம்முடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் சகரியா 4ஆம் அதிகாரத்தில் இந்த ஆலய கட்டுமானத்தை பற்றி பேசும்போது தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையையும் நாம் பார்க்க வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பலம் என்பது தனி மனிதனுடைய பலம். பராக்கிரமம் என்பது அநேகர் சேர்ந்து செயல்படுவதனால் வரக்கூடிய பலம்.
தனி மனிதனோ பலர் சேர்ந்தோ செயல்படுவதனால் அல்ல, ஆவியானவருடைய உதவியே மெய்யான வெற்றியை நமக்கு தர முடியும். ஊழியத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எடுக்கிற முயற்சிகளினாலே நாம் நல்லவர்களாக ஆகிவிடுவதில்லை. ஆவியானவர் நம்மிலே செயல்படுவதனால் மாத்திரமே நாம் நல்லவர்களாக ஆகிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று தேவனை பற்றி வேதாகமம் சொல்கிறது. விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் என்று தேவனை பற்றி வேதாகமம் சொல்கிறது. நல்லது செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் அது தேவனே நமக்கு தந்தது. அந்த நல்லது செய்கிற செய்கை நமக்கு இருந்தால் அதையும் தேவனே நமக்கு செய்திருக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் நம்மில் இருப்பதனால் மாத்திரமே தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இதில் நாம் பெருமை பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை. ஆவியானவரை பற்றி இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற இந்த சம்பவமானது இயேசுவானவர் பரலோகத்தில் பிரதான ஆசாரியராக பணியாற்றுவதற்கு துவங்கின ஒரு காலகட்டத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த நாளை பெந்தெகொஸ்தே நாள் என்று நாம் சொல்கிறோம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாளிலே பெந்தெகொஸ்தே தினம் வருகிறது. அன்றைக்கு பூமியில் ஆவியானவர் ஊற்றப்பட்டதாக வேதாகமம் சொல்கிறது. இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த சமயத்தில் பரலோகத்தில் புதிய ஆசாரிய முறைமை உருவானது. பூமியில் இதுவரைக்கும் ஆரோனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள். இந்த ஆசாரியத்துவம் ஸ்தாபிக்கப்பட்ட போது என்ன செயல்கள் செய்யப்பட்டன என்பதை லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் விளக்கமாக பார்க்க முடியும். 30ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். மோசே அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் குமாரர் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தினான். பரிசுத்தப்படுத்தினான் என்றால் பாவம் இல்லாமல் ஆக்கினான் என்ற அர்த்தமில்லை. பரிசுத்தப்படுத்தினான் என்றால் அந்த வேலைக்காக பிரித்தெடுத்தான் என்று அர்த்தம். ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் அபிஷேக தைலத்தை அவர்கள் மேலே பூசியத்தின் மூலமாக அந்த வேலைக்கு பிரித்தெடுத்தான். இந்த ஊழிய முறைமையை ஆரோனின் ஆசாரியத்துவம் என்று நாம் அழைக்கிறோம். ஆரோனின் முறை என்று நாம் அழைக்கிறோம். இதில் ஆரோனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆசாரியர்களாக செயல்படுவார்கள். ஆனால் இப்போது அந்த முறை இல்லை. மெல்கிசேதேக்கின் முறை என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஆசாரியர்களாக வேலை செய்கிறவர்களே தேவனே தேர்ந்தெடுக்கிறார். பிரதான ஆசாரியனாக இந்த முறையிலே இயேசு இருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இயேசுவானவர் பிரதான ஆசாரியனாக பரலோகத்திலே பதவியேற்ற போது பூலோகத்திலே அவரோடு கூட சேர்ந்து வேலை செய்ய போகிற அவருடைய சீடர்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் அல்லது அபிஷேக தைலத்தை அவர்கள் மேலே ஊற்றினார். அதுதான் பெந்தெகொஸ்தே நாளிலே நடந்த ஆவியின் அபிஷேகமாகும். அதற்கு முன்னராக பூமியிலே ஆவியானவர் இல்லை என்று அர்த்தமில்லை. அன்றைக்குத்தான் ஆவியானவர் வந்தார். இதற்கு பிறகு ஆவியானவரின் யுகம் என்று சொல்வதெல்லாம் தவறு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்றைக்கு இயேசுவின் சீடர்களை ஆண்டவர் ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தானே ஆவியானவர் இந்த பூமியிலே அசைவாடியதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் என் ஆவி மனுஷனோடு என்றும் போராடுவதில்லை என்று சொல்கிறார். எனவே ஆவியானவர் போராடி கொண்டு தான் இருக்கிறார். பழைய ஏற்பாடு எழுதப்பட்டதெல்லாம் ஆவியானவரின் தூண்டுதலினாலே என்று வேதாகமம் சொல்கிறது. ஆவியானவர் இங்கே இல்லை என்றால் இதையெல்லாம் எவ்வாறு நடந்திருக்கும்? எல்லா காலங்களிலும் ஆவியானவர் இருக்கிறார். பெந்தெகொஸ்தே நாளில்தான் ஆவியானவர் பூமிக்கு வந்தார் என்று நாம் நினைப்பது தவறு. பெந்தெகொஸ்தே நாளில் இயேசுவின் சீடர்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஊழியத்திற்கென்று தேவன் தெரிந்து கொண்டார். பூலோகத்திலே ஆவியானவர் இருக்கிறதுனால நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு முடிகிறது. இது எல்லா காலத்திலும் நடக்கிற ஒன்றாகும். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ஆவியானவருடைய ஒத்தாசையினால்தான் நாம் நல்லவர்களாக வாழ முடிகிறது.
மூன்றாவது பகுதியில் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரை நாம் பார்க்கிறோம். அதை பற்றி 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவன் தன் கையிலே ஒரு புஸ்தக சுருளை வைத்திருந்ததாக வெளிப்படுத்தல் 5:1 சொல்கிறது. உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இது என்ன புத்தகம்? புத்தகம் என்கிற வார்த்தை இங்கே இருக்கிறது, ஆனால் புத்தக சுருள் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். புத்தக சுருள், அதில் முத்திரை போடப்பட்ட புத்தக சுருள் என்றால் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் இதற்கான விளக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு முறை எரேமியாவிடத்தில் தேவன் அவருடைய பெரிய தகப்பன் மகன் அனாமையேல் என்பவனிடத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கும்படியாக சொன்னார். அந்த நிலத்தை வாங்கிய பிறகு அந்த நிலத்தை வாங்கியதற்கு அடையாளமாக பத்திரத்தில் எழுதி அந்த பத்திரத்தை சுருட்டி அதன் மேலே முத்திரை போட்டதாக சொல்லப்படுகிறது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்தேன் என்று சொல்கிறார். அந்த நிலத்திற்கு விலையை அவர் நிறுத்து கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அந்த ஒப்பந்தத்தை 2 பிரதிகளிலே எழுதுகிறார்கள். ஒன்றுக்கு முத்திரை போடப்படுகிறது, அடுத்ததற்கு முத்திரை போடவில்லை. பொதுவாக அந்த முத்திரை போடாத அந்த பிரதியை எல்லோருக்கும் அவர்கள் காட்டுவார்கள். இந்த இடத்தை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் என்பது சுட்டி காட்டுவதற்காக இப்படி செய்வார்கள். ஆனால் அதில் ஏதாவது பிரச்சனை உண்டாக வாய்ப்பிருக்கிறது. ஒரு மனிதன் தானே இது போன்ற ஒரு பிரதியை எழுதி காண்பித்து இந்த இடம் எனக்கு சொந்தமானது என்று சொல்லலாம். அப்படி ஏதேனும் சூழ்நிலை வரும் என்றால் முத்திரை போடப்பட்ட பிரதியை எடுத்து காண்பித்து இந்த நிலம் இந்த ஆளுக்குத்தான் சொந்தம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு வசதியாக ஒரு பிரதியில் முத்திரை போட்டு வைத்திருப்பார்கள். அப்படி முத்திரை போடப்பட்ட ஒரு புத்தகம்தான் பிதாவானவர் தன்னுடைய கையில் வைத்திருந்த புத்தகம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான சம்பவங்கள் என்ன அல்லது செயல்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் மறுபடியும் பழைய ஏற்பாட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. இங்கே உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை பிதாவானவர் தன்னுடைய கையில் வைத்திருந்ததாக நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட புத்தகம் என்ன என்பதை எசேக்கியேல் புத்தகத்திலே நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அங்கே உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது, அதில் புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. எரேமியா சொன்ன அந்த புத்தகத்தில் நிலத்தின் பத்திரமாக அது இருந்தது. ஒரு நிலம் வாங்கப்பட்டதற்கு அடையாளமாக அந்த புத்தகச் சுருள் இருந்தது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய புத்தக சுருளிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்ததாக வேதாகமும் சொல்கிறது. உள்ளும் புறம்பும் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். புத்தக சுருள் என்று சொல்லும்போது அதில் பல பக்கங்கள் இருக்காது, 2 பக்கங்கள் தான் இருக்கும். அந்த 2 பக்கங்களிலும் எழுதியிருக்கிறது. அதை சுருட்டி முத்திரை போட்டிருக்கிறார்கள். சுருட்டும்போது உள்ளே வருகிற பகுதி உள்ளும், வெளியே இருக்கக்கூடிய பகுதி புறம்பும். எனவே அந்த 2 பக்கங்களிலும் எழுதப்பட்டிருந்தது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. எசேக்கியேல் சொல்லுகிறார், அந்த 2 பக்கங்களிலும் புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. சகரியா புத்தகத்தை நாம் வாசித்தால் உள்ளும் புறமும் என்ன எழுதியிருந்தது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. சகரியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புத்தக சுருளை கண்டேன். 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இது பூமி எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான், ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான்.
உள்ளும் புறம்பும் என்ன எழுதப்பட்டிருந்தது என்பது இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு பக்கத்தில் திருடனுக்கான சாபம் எழுதப்பட்டிருக்கிறது, அடுத்த பக்கத்தில் ஆணையிடுகிறவனுக்கான சாபம் எழுதப்பட்டிருக்கிறது. திருடன் என்பது 10 கற்பனையில் பின்னாலே இருக்கிற 6 கற்பனைகளில் ஒன்று. மனிதருக்கு விரோதமாக பாவம் திருடுதலாகும். அதுபோல் மற்ற மனிதருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறவர்களுக்கு ஒரு பகுதியில் சாபம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆணையிடுதல் தேவனுக்கு விரோதமான பாவமாகும், அதற்கான சாபம் அடுத்த பக்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கற்பனைகள் சுட்டி காட்டுகிற தேவன் மேல் அன்பு மனிதன் மேல் அன்பு என்கிறது இல்லை என்றால் அவர்களுக்கான சாபம் இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இது தண்டனை பத்திரம் என்று நமக்கு தெரிகிறது. இந்த புத்தகத்தை திறந்து இந்த தண்டனையை அழித்து நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் நிச்சயமாகவே அழிக்கப்பட்டு போவான். ஏனென்றால் இந்த தண்டனையிலிருந்து தப்பக்கூடிய மனிதன் யாருமே இல்லை. ஏதோ ஒரு சமயத்தில் தேவனுக்கு விரோதமாகவோ அல்லது மனிதனுக்கு விரோதமாகவோ பாவம் செய்யாமல் எவனுமே இல்லை. அப்படித்தான் வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. அப்படியானால் அனைவருக்கும் அழிவு என்பதை இந்த புத்தகச் சுருள் சொல்கிறது. அந்த அழிவிலிருந்து தப்புவதற்கு மார்க்கம் உண்டாக வேண்டுமென்றால் இந்த சாபங்கள் தொலைக்கப்பட வேண்டும். அதை செய்வதற்கு யாரும் இல்லை என்பதாக முதலில் சொல்லப்படுகிறது. புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்று யோவான் சொல்லுகிறார். அவர் அழும்போது மூப்பர்களில் ஒருவன் அவனை பார்த்து, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறான். யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேர் என்று இந்த வசனம் சொல்கிறது. யூதா பாலசிங்கம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களே பார்க்கிறோம். இது யாக்கோபு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த போது யூதாவை பற்றி அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். சமாதான கர்த்தர் யூதா கோத்திரத்தில் பிறக்கப் போகிறார் என்பதை இவர் இவ்வாறு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் யூதாவிடத்தில் செங்கோல் இருக்கும் என்பதையும் சொல்லுகிறார். அதே போல் தாவீது யூதா வம்சத்தைச் சேர்ந்தவராக இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டார். ஆனால் இடையில் கொஞ்ச காலம் இவர்கள் ஆட்சி செய்யவில்லை. பாபிலோன் தேசமானது யூதேய தேசத்தை அழித்து போட்டபோது ஆளுகை இவர்கள் கையிலிருந்து நீங்கிவிட்டது. அதை பற்றிய வார்த்தையும் தீர்க்க தரிசனமாக நமக்கு எசேக்கியேல் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பாகையை கழற்று கிரீடத்தை எடுத்து போடு என்று இஸ்ரவேலின் ராஜ வம்சத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அதை கவிழ்ப்பேன் 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 என்று 3 முறை சொல்கிறார். ஏற்கனவே ஒரு முறை கவிழ்க்கப்பட்டு ராஜ்யமானது அவர்கள் கையிலிருந்து பாபிலோன் தேசத்திற்கு சென்று விட்டது. அதற்கு பிறகு 3 முறை கவிழ்ப்பாராம். முதலாவது கவிழ்ப்பு மேதிய பெர்சியாவினால் செய்யப்பட்டது, 2வது கவிழ்ப்பு கிரேக்க தேசத்தால் செய்யப்பட்டது, 3வது கவிழ்ப்பு ரோம தேசத்தினால் செய்யப்பட்டது. இந்த மேதிய பெர்சியா, கிரேக்க தேசம், ரோம் ஆகிய தேசங்களை பற்றி தானியேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். ரோம தேசத்தின் காலத்தில் இயேசுவானவர் பூமியிலே பிறந்தார். 27ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்பது பாருங்கள். உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன். 3 முறை கவிழ்ந்த பிறகு உரிமைக்காரர் வருவார், அவருக்கு கிரீடத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த உரிமைக்காரர் யார் என்பதை ஏற்கனவே
ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சமாதான கர்த்தர் அவர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்கிறார். எனவே தற்காலிகமாக அந்த கிரீடம் அவர்களை விட்டு அகற்றப்பட்டது. நிரந்தரமாக தாவீதின் வம்சத்தைச் சேர்ந்த இயேசுவானவர் வசமாக அந்த ஆட்சி கொடுக்கப்படுகிறது. என யூதா கோத்திரத்து சிங்கம் வருகிறார் என்று சொன்னது ராஜாவாக அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அவர் தாவீதின் வேர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாவீது வம்சத்தில் பிறந்தவர்தான். ஆனால் தாவீது தோன்றுவதற்கு முன்னராகவே அவர் இருக்கிறதுனாலே தாவீதின் வேர் என்று அங்கே வேதாகமம் சொல்கிறது. சிங்கம் வெற்றி அடைந்து விட்டது என்று சொன்ன மாத்திரத்திலே சிங்கத்தை பார்ப்பதற்கு யோவான் திரும்பினால் அங்கே சிங்கம் ஒன்றும் தென்படவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி காணப்படுகிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் என்று சொல்கிறார். சிங்கம் பலமுடையது என்றால் தேவன் பலமுடையவர். ஆனால் தேவனுடைய பலம் எங்கே இருந்து வந்திருக்கிறது என்பதை இந்த ஆட்டுக்குட்டி காட்டுகிறது. தன்னுடைய சரீர பலத்தை வைத்து ஆண்டவர் ஆளுகை செய்யவில்லை. என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான சக்தி அவருக்கு இருப்பதினாலே அந்த சக்தியை பயன்படுத்தி பலவந்தமாக அவர் நம்மை ஆட்சி செய்யவில்லை. அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதைத்தான் இங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி காட்டுகிறது. ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டு தகன பலிபீடத்திலே எரிக்கப்பட்டது, அல்லது அதனுடைய இரத்தம் தகன பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசப்பட்டது. இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதை எதை சுட்டி காட்டுகிறது என்பதை ஏசாயா 53ஆம் அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல வாயை திறவாதிருந்தார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு பெற்றுக்கொண்டார் என்று இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. எனவே இயேசுராஜாவின் ஆட்சியில் அவர் பலமுள்ளவராக இருப்பதினாலே, வல்லமை உள்ளவராக இருப்பதினாலே அவருடைய பிள்ளைகள் அவரை தொழுது கொள்வதில்லை, அவரை பின்பற்றுவது இல்லை. அதை காட்டிலும் அவர் தங்களுக்காக செய்த தியாகத்தை புரிந்து கொண்டு அன்பினாலே அவர் பக்கமாக திரும்புகிறவர்கள்தான் அவருடைய குடிமக்கள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்கிறார். தழும்புகள் என்பது அடிபட்டதற்கான அடையாளமாகும். தேவன் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான அடையாளத்தை நாம் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் நாம் குணமாகிறோம். என்ன குணமாகிறோம்? பாவமாகிய அன்பில்லா தன்மை நம்மை விட்டு நீங்குகிறது. நாம் அன்புடையவர்களாக மாறுகிறோம். புத்தக சுருளை உடைத்து அதில் நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற எல்லா தண்டனைகளையும் அழிக்க வேண்டும் என்றால் அந்த தண்டனையை ஒருவர் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அந்த கிரயத்தை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செலுத்திவிட்டதினாலே அதை உடைப்பதற்கு பாத்திரராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 5:9 சொல்கிறது. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டுமென்றால் இந்த அடிமை சாசனம் ஒழிக்கப்பட வேண்டும். நமக்கு விரோதமாக இருக்கிற தண்டனைகள் அளிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனைகள் அளிக்கப்படுவதன் மூலமாக வெற்றி பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அதையெல்லாம் இயேசு நமக்காக சாதித்திருப்பதனாலே நமக்கு வெற்றி கொடுப்பதற்கு அந்த 7 முத்திரைகளையும் உடைப்பதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். ஒவ்வொரு முத்திரையை உடைத்த போதும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மன்னிப்பதற்காக, விடுதலை செய்வதற்காக அவர் செய்த நன்மைகளை உலகத்திற்கு அறிவிக்கிறவர்கள் இந்த வேலையை எப்படி செய்தார்கள் என்பதை பற்றிய செய்தியை நாம் வாசிக்கிறோம். அதை அடுத்த வாரத்தில் அதை நாம் பார்க்க இருக்கிறோம். சர்வலோகத்தின் தேவன், திரியேக தேவன், நம்மை நேசிக்கிற தேவன் நமக்காக என்னவெல்லாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை இந்த அதிகாரங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை படைத்ததினாலே அவர் தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆவியானவர் நமக்கான வேலைகளை செய்து வருகிறார். நமக்கான தண்டனையை இயேசு
பெற்றுக்கொண்டார். எனவே பரலோகத்தில் தொழுகை தேவன் நம்மேல் அக்கறையுடையவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய உள்ளம் வெளிப்படுத்துகிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. பூலோகத்தில் ஆவியானவர் நமக்காக செயல்படுகிறார் என்பதையே நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இப்போது பிரதான ஆசாரியராக செயல்பட்டு வருகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். தேவன் அருமையான ஒரு வாக்குறுதியை நமக்கு தந்திருக்கிறார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஏசாயா 53:11. தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும்போது தேவன் மேல் நமக்கு அன்பு உண்டாகிறது. நாம் நீதிமான்களாகிறோம். நீதிமான்களாகுதல் என்பது ஒரு புத்தகத்திலே இருக்கக்கூடிய தண்டனையை அளிப்பது மாத்திரமல்ல. நீதிமான்களாவது என்பது தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுத்துவது ஆகும். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டதினாலே அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு நாம் நீதிமான்கள் ஆகிறோம். அப்போது தேவன் மேலும் மனிதன் மேலும் அன்புடையவர்களாக நாம் மாறுகிறோம். இயேசு நமக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டதினாலே புத்தக சுருள் சொல்கிற புலம்பல்களும் தவிப்புகளும் ஐயோ என்பவையும் தண்டனைகளும் நமக்கு வரப்போவதில்லை. அது எப்போது உணர்கிறோமோ அப்போது மற்ற மனிதர்களையும் அவ்வாறு பார்ப்பதற்கு நாம் ஆரம்பிப்போம். அவர்களையும் நேசிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஏதோ சில சட்டத்திட்டங்களின்படி நடப்பதினால் அல்ல, தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அதே அன்பை மற்றவர்களுக்கு காட்டுவதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். சொக்ரி ஷாஹிம் என்பவர் கம்போடியா நாட்டைச் சேர்ந்தவர். 1977 அவருக்கு வயது 14. போல்பாட் என்கிற சர்வாதிகாரி அந்த நாட்டை ஆளுகை செய்தபோது லட்சக்கணக்கான கம்போடிய மக்களை அந்த மனிதனுடைய ஆட்கள் கொலை செய்து அழிக்கிறார்கள். மேர் ரூஜ் கொலைக்களம் என்று அழைக்கிறார்கள். பல இடங்களிலே இது போன்ற கொலைக்களங்களை உருவாக்கி லட்சக்கணக்கானவர்களை அவர்கள் கொன்றார்கள். 1977 ரீக்ஸாவையும் அவருடைய அப்பாவையும் அவருடைய சகோதரர்களையும் இழுத்து சென்று அரிவாளால் வெட்டி மண்வெட்டியினால் தாக்கி ஒரு குழியில் தள்ளினார்கள். ரீக்ஷா சாகவில்லை. இந்த கொலையாளிகள் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றபோது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த குழியை விட்டு வெளியே வந்தார். அடிபட்டிருந்ததினாலே அவரால் வேகமாக ஓட முடியவில்லை. ஆனால் அந்த குழியை விட்டு வெளியே வந்து அவர் ஒளிந்து கொண்டபோது இந்த கொலையாளிகள் அவருடைய அம்மாவையும் சகோதரரையும் இழுத்து கொண்டு வந்தார்கள். அந்த பெண்களையும் இவர்கள் கொன்றார்கள். இவ்வாறாக ரீக்ஷாவின் குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் கொல்லப்படுகிறார்கள். நான் வளர்ந்து பெரியவனாகும்போது என்னுடைய குடும்பத்தை அழித்த இவர்களை நான் கொலை செய்வேன், அழிப்பேன் என்ற ஒரு பழிவாங்கும் வெறியை உடையவராக அங்கே இருந்தவர் தப்புகிறார். காடுகளின் வழியாக பயணம் செய்து தாய்லாந்து வந்து சேர்கிறார். அங்கே 5 ஆண்டுகள் அகதிகள் முகாமில் அவர் இருக்கிறார். அங்கே பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அதற்கு பிறகு அங்கே இருந்து கனடா செல்கிறார். கனடா சென்று பணம் சம்பாதித்து வசதியானவராக அவர் மாறியபோது என் குடும்பத்தை கொன்றவர்களை நான் பழி வாங்குவேன் என்கிற உணர்வும் அதிகமாகிக் கொண்டே வந்தது. பகை, கோபம், பழி இதையெல்லாம் அவர் மனதிலே வைத்திருந்ததினாலே தன் குடும்பத்தை அழித்த கொலையாளிகளை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்பதை பல சமயங்களில் கற்பனை செய்து பார்ப்பாராம். ஆனால் ஒரு நாள் அவர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு இது தவறு என்று அவர் யோசித்தார். ஆனால் பழி உணர்விலிருந்து அவரால் தப்ப முடியவில்லை. அந்த உணர்வு அவரை அரித்து கொண்டே இருந்தது.
கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் அவருடைய உள்ளத்தை மாற்ற ஆரம்பித்தார். என் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கும் போது என் குடும்பத்தை அழித்தவர்களின் பாவத்தையும் நான் மன்னிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த உணர்வுக்கு வருவதற்கு அவருக்கு பல ஆண்டுகள் ஆயிற்று என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு பயணம் செய்து அவர் கம்போடியா வந்தார். தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார். என்னுடைய குடும்பத்தை அழித்தவர்களை நான் பார்க்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொன்னபோது யாரும் அதை நம்பவில்லை. அவர் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை பழிவாங்கவே வந்திருக்கிறான் என்று தான் நினைத்தார்கள். கொலை செய்தவர்கள் 2 பேரை அவர் கண்டுபிடித்த போது அவர்கள் அருகே சென்று அவர்கள் கைகளை பிடித்து குலுக்கிவிட்டு நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னபோது அந்த ஊரார் திகைத்து நின்றார்கள். இவன் உண்மையிலேயே மன்னிக்கத்தான் வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் எத்தனை பேரை இவ்வாறு மன்னிக்க முடியும்? தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை உணர்கிற ஒவ்வொரு மனிதனும் தனக்கு விரோதமாக பாவம் செய்தவருடைய பாவங்களை நிச்சயமாகவே மன்னிப்பான். அவன் கிறிஸ்தவன் என்பதற்கு அதுதான் அடையாளம். அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக நாம் எப்போது மாறப்போகிறோம்? தேவன் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை உணரும்போது நம்முடைய தொழுகை துவங்குகிறது. மன்னித்தல் என்பது கூட தொழுகையின் ஒரு அம்சம்தான். வெறுமனே பாட்டு பாடுவதும் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் மாத்திரமல்ல, மற்றவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில் நம்முடைய பார்வையை மாற்றுவது கூட தொழுகை தான். நாம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்களை எப்படி நேசிக்கிறீரோ அதே விதமான அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்தில் காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.